234 சட்டமன்ற தொகுதியிலும் இரட்டை இலை நின்ன வரலாறு அது அம்மாவுடைய காலத்தில் மட்டும்தான். 32 ஆண்டுகளுக்கு பின்னால் ஆண்ட கட்சியை ஆண்டது என்ற ஒரு வரலாற்றை படித்தவர் இதே அம்மா. ஒரு தாய்க்கு தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது தெரியும். அந்த கட்சி, அந்த ஒரு இயக்கம் ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் உருவாகுது. அவர் இந்த அளவுக்கு அந்த கட்சியை கட்டுக்கோப்பா எடுத்துட்டு போயிடுவாரு, இந்த கட்சிக்கான ஒரு தலைமையாக அவர் இருப்பாருன்னு ஒரு எண்ணம் அப்போ இருந்தது. மத்திய அரசு உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணதாகவும், அந்த உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால தமிழக உரிமைகளை நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க, இப்படிலாம் ஒரு 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 பரப்புரை இன்னைக்கு வரைக்கும் நடக்குது இல்லை சார்? இதை பற்றி நீங்கள் என்ன? தவறான பிரச்சாரத்தை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அம்மா அவர்கள் ஒரு முறை நான் தொழில்துறை மானிய கோரிக்கையில் பேசி கொண்டிருக்கின்ற போது திடீரென்று ஒரு பேப்பரை எழுதி கொடுத்து விட்டு மடித்து என் கையிலே கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். நாங்கள் 67, 77 ரீக்ரியேட் பண்ணுறோம். விஜயை நீங்கள் எப்படி எஸ்டிமேட் பண்ணுறீங்க? உங்களுடைய பார்வை என்ன? இந்த 5 ஆண்டு திமுக ஆட்சிக்கு ஒரு 100க்கு மதிப்பெண் போட சொன்னால் எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கும்? 5 ஆண்டு 100க்கு மதிப்பெண் போட சொன்னால் 0 தான் போடணும். நிறைய ஊர்களுக்கு போகும்போது அவங்க சொல்கிற ஒரு கம்பேரிசனே என்னென்னா, இதுக்கு எடப்பாடி ஆட்சியே பெட்டர் இப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. அது முதல் ஒரு வருடத்திலேயே அவங்களுக்கு அந்த உணர்வு வர ஆரம்பிச்சது. இப்போ உறுதியாக சொல்கிறாங்க ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு. ஸோ இந்த நேரத்தில் இந்த தேர்தல் களத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணியுடைய அரித்மெட்டிக்ஸ் இது இந்த தேர்தல் களத்தில் திமுகவை எதிர்கொள்வதற்கு ஒரு போதுமான கூட்டணியாக நீங்கள் பார்க்குறீங்க? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட அமைப்பு கழக செயலாளருமான திரு தங்கமணி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கூட தான் பேசியிருப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு நேர்காணல் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய கொடுக்கறதில்ல. குறிப்பாக சொல்லணும்னா டிஜிட்டல் மீடியாவில் ஐ திங்க் இது உங்களுடைய முதல் நேர்காணலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். பேசு தமிழா பேசுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய ஜேர்னி எல்லோரை போலவுமே, குறிப்பாக சொல்லணும்னா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான ஒரு யூனிக்னஸ் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள், உங்களுடைய பொதுச் செயலாளர் தொடங்கி எல்லோருமே இந்த கிளை கழகத்திலிருந்து உங்களுடைய பயணத்தை தொடங்கி ஒவ்வொரு படிநிலைகளாக உயர்ந்து மேலே வந்திருக்கீங்க. நீங்களும் உங்களோட ஜேர்னி அப்படி தான் தொடங்குனீங்களா? அந்த ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? புரட்சி தலைவர் பொன்மனை செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் ஃபாதர் அப்பா அந்த காலத்துலேருந்து அதில் பற்ற இருந்தார். எங்கள் குடும்பம் அதிமுக குடும்பம் தான். அதில் நான் முதல்ல கிளையில் பிரதிநிதியாக இருந்தேன். அதற்கு பின்னால் கிளைக்கழக செயலாளர், அதற்கு பின்னால் ஒன்றிய பேரவை செயலாளர், அதற்கு பின்னால் ஒன்றிய கழக செயலாளர், அதற்கு பின்னால் யூனியன் சேர்மன், அதாவது ஒன்றிய பெருந்தலைவர், அதற்கு பின்னால் சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினரானவுடன் மாவட்ட கழக செயலாளர், மாவட்ட கழக செயலாளர் 5 ஆண்டு காலம் பணியாற்றினேன். 2011 நம்ம இதே மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் வாய்ப்பை கொடுத்து அன்றைய தினம் என்னை முதலாக அமைச்சராக்கினார்கள். 2011 21 வரை 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்திருக்கின்றேன். இந்த 2006ஆம் ஆண்டு நான் மாவட்ட கழக செயலாளர் ஆனதுக்கு பின்னால் பொன்மனை செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவச் சிலையை ராசிபுரத்தில் திறந்து வைத்தேன். ஓகே. மாண்புமிகு அம்மா அவர்களை அழைத்து அம்மா அவர்கள் நேரடியாக அதை திறந்து வைத்தார்கள். அந்த விழா தான் கழக துவக்க விழா என்பது சென்னையை விட்டு வெளி மாவட்டங்களில் நடந்த முதல் நிகழ்வு. அது எனக்கு மறக்க முடியாத நிகழ்வு, எனக்கு ஒரு அறிமுகம் என்று சொல்லலாம். அதற்கு பின்னால் கழக அமைப்பு செயலாளராக மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை அறிவித்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் என்று தொடர்ந்து நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன். 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்திருக்கின்றேன். இந்த 5 ஆண்டு காலம் சட்டமன்ற எதிர்க்கட்சிகளாக அமர்ந்து நான் ஏற்கனவே 2006ஆம் ஆண்டு ஒரு முறை எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். இப்பொழுதும் 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி சட்டமன்றராக இருந்திருக்கிறேன். அந்த 2016க்கு பின்னால் மாண்புமிகு அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கத்தை யார் வழிநடத்தப் போகிறார்கள் என்று எல்லோருமே எதிர்பார்த்த நேரத்தில் ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து வந்தவர் ஒரு கிளைக்கழக செயலராக தன் அரசியல் வாழ்க்கையை தொடங்கி ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, அமைச்சர் என்று தன்னுடைய உழைப்பின் விசுவாசத்தின் காரணமாக மாண்புமிகு அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அதற்கு பின்னால் கழக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து இன்று அவருக்கு பின்னால் நாங்கள் அணிவகுத்து பொறுப்புடைய வீரர்களாக நாங்கள் இருந்து அவருக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். இதுதான் என்னுடைய கழகத்தினுடைய பணிகள். ஒரு பெரிய ஜேர்னியை
சுருக்கமாக சொல்லிட்டீங்க. உங்களுடைய அந்த முதல் ஒரு அடிப்படை உறுப்பினராக அஇஅதிமுகவில் பயணப்பட்டதிலிருந்து நீங்கள் முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு தேர்வானது வந்து 2006 2006 திருச்செங்கோடு தொகுதியிலேருந்து. ஸோ இதற்கு இடைப்பட்ட காலகட்டம் எவ்வளோ வருஷம் ஆச்சு? முதல் நான் உறுப்பினரானது 1977ஆம் ஆண்டு. அப்போ நான் கல்லூரியில் படிக்கின்ற போது வாக்கு கிடையாது. அப்பொழுது 21 வயதில் தான் வாக்கு. ஆனால் அன்றைய தினமே நான் பூத் என்னுடைய ஏஜெண்டாக அமர்ந்திருந்தேன். அப்பொழுதெல்லாம் இது போன்ற புரட்சித் தலைவர் ஆட்சிக்கு வந்து அந்த வருடம் 1977 எலெக்ஷன்ஸ்லேயே கட்சியில் வந்துட்டீங்க. வந்து பூத் ஏஜெண்டாகவும் அன்றைய தினம் அமர்ந்திருந்தேன். அதிலிருந்து நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பாக அரசியல் பயணம் எடுத்தால் 77லிருந்து அதில் ஒரு 23 ஆண்டு காலம், அதற்கு பின்னால் 29 ஆண்டு காலம் கழித்து தான் நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆனேன். ஆகையால் என்னுடைய அரசியல் பயணம் என்பது எடுத்தவுடன் வந்தது கிடையாது. கீழே இருந்து என்னுடைய கடுமை உழைப்பாலும் அம்மாவுடைய விசுவாசத்தின் காரணமாகவும் அந்த பொறுப்பை அம்மா அவர்கள் வழங்கினார்கள். இல்லை, ஏன் இதை கேட்டேன்னா சார், பொதுவாக இன்றைக்கி இளைஞர்கள் அரசியலுக்கு வரவங்க எல்லோருக்குமே இன்றைக்கி வந்து நாளைக்கு நேரடியாக முதலமைச்சராகணும், நேரடியாக அமைச்சராகணும், இந்த மாதிரிலாம் நான் சொல்கிறது உங்கள் கட்சின்னு இல்லை, பொதுவாக எல்லா கட்சியிலையுமே அந்த மாதிரியான ஒரு ஒப்பீனியன்லாம் இருக்குது. ஸோ அதிமுகவுடைய பலமே என்னென்னா, நீங்கள் உங்களை மாதிரி ஒரு கிராஸ் ரூட்லேருந்து அந்த கிளையிலேருந்து அந்த அமைப்பை பார்த்து வளர்ந்ததுனால தான் அந்த கட்சிக்கும் இன்றைக்கி அந்த அமைப்பு பலம் அப்படியே இருக்குன்னு கூட சொல்லலாம். 2006 இந்த எம்எல்ஏ வாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டசபைக்குள்ளார போன அந்த முதல் நாள் நினைவில் இருக்கா உங்களுக்கு? நிச்சயமாக. ஓகே, எப்படி இருந்தது சார் அந்த மூமெண்ட்? முதல் போகின்ற போது ஒரு கூச்சமான சுபாவத்தோடு தான் நாங்கள் உள்ளே சென்றோம். ஓகே. ஆனால் அம்மாவை பார்த்ததுக்கு பின்னால் எங்களுக்கு தைரியம் வந்து விட்டது. ஓகே. தைரியம் வந்தது மட்டுமல்ல, அம்மா அவர்கள் ஒவ்வொரு வாதத்தையும் எடுத்து பார்க்கின்ற போது அதற்கு நாம் ஒரு சிறு துரும்பாக இருந்து செயல்பட வேண்டும் என்று அதே வாதத்தை வைக்கின்ற அளவிற்கு அம்மாவை பார்த்து நாங்கள் பழகி கொண்டோம். அந்த 5 ஆண்டு காலம்தான் எனக்கு சட்டமன்றத்திலே இந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது என்று சொன்னால், அந்த எதிர்க்கட்சியாக இருந்தபோது அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திய காரணத்தால் அமைச்சரானதுக்கு பின்னால் 10 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் சமாளிப்பது, எந்த கேள்வி கேட்டாலும் சரி, யார் எந்த எதிர்க்கட்சி என்ன பேசினாலும் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று அம்மா எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள். அதுதான் இன்றளவும் எங்களுக்கு நின்று கொண்டிருக்கிறேன். அந்த 5 வருஷம் திமுக வந்து மைனாரிட்டி திமுகன்னு சொல்லி வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு விவாதங்கள்லையும் சரி, அறிக்கைகள்லையும் சரி, பாமகவினோட துணையோடு தான் அந்த கவர்மெண்ட்டை கருணாநிதி ரன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தார். லேண்ட் கிராபிங் பீக்கில் இருந்த ஒரு காலகட்டம், மின்வெட்டும் உச்சத்தை தொட்ட ஒரு காலகட்டம். ஸோ 2006 to 11 அவங்க கூட இந்த விவாதங்களில் நீங்கள் பங்கெடுத்தது, எதிர்க்கட்சி எம்எல்ஏவா முதல் தடவை சட்டசபைக்கு போகிறீங்க, எதிர்க்கட்சி வரிசையில் அமர்றீங்க. பர்சனலாக நான் சொல்கிறது, நீங்கள் வந்து விருப்ப மனு கொடுத்தது அல்லது உங்களை விருப்ப மனு கொடுத்த பிறகு நேர்காணல் அழைத்ததுன்னு உங்களுடைய புரட்சி தலைவி அம்மாவுடன் உங்களோட உரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது எப்போ அமைஞ்சது சார் அந்த பீரியடில் 2006 to 11? 2006 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற போது நேர்காணலுக்கு என்னை அழைத்தார்கள். அப்பொழுது தான் அம்மாவை நான் முதலாக நேரடியாக 1 to 1 சந்திக்கிற அந்த வாய்ப்பை கிடைத்தது. அதுக்கு பின்னால் அம்மாவை பார்த்துருக்குறோம், மேடையில் பார்த்துருக்குறோம், கீழே பார்த்துருக்குறோம். ஓகே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க, அவ்வளோதான். அந்த அடிப்படை எனக்கு முதலாக அந்த எம்எல்ஏக்காக இன்டர்வியூ நடத்துகின்ற போது தான் முதலாக சந்தித்தோம். அப்பொழுது கீழே அம்மா அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அந்த லைட்டை போட்டு எனக்கு உள்ளே போனது பார்த்தா ஒரு தெய்வம் அமர்ந்ததை போல் உள்ளூர்பூர்வமாக நான் அதை பாராட்ட வேண்டுமோ இல்லாதை இட்டுக்கட்டி சொல்வதே கிடையாது. எனக்கு உள்ளபடியே உள்ளே போனதே ஒரு பயம் கலந்த மரியாதையாகிவிட்டது. ஒரு தெய்வம் எப்படி மூல விக்கிரகத்தில் அமர்ந்திருப்பாங்களோ அதே போல் அமர்ந்திருந்ததை பார்த்து என்னால் பேசவே முடியவில்லை. அமருங்கள் என்று சொன்னார்கள். என்னால் அமர்ந்து கூட பேசுவதற்கு என்னால் முடியவில்லை. அதற்கு பின்னால் என்ன படித்திருக்கின்றீர்கள், என்ன அந்த தொகுதியில் தான் உங்களுடைய வாக்காளர்கள் இருக்கின்றதா, வாக்கு இருக்கின்றதா, கொடுத்தால் வெற்றி பெற்று விடுவீங்களா, இது போன்ற பல கேள்விகளை கேட்டார்கள். அம்மாவுடைய செல்வாக்கில் நான் வெற்றி பெறுவேன், எனக்கென்று எந்த செல்வாக்கும் கிடையாது, அம்மாவுடைய ஆதரவினால் அம்மாவுடைய செல்வாக்கினால் வெற்றி பெற்று விடுவேன், சரி போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அறிவித்ததுக்கு பின்னால் தான் எனக்கு வேட்பாளர் என்று தெரியும். அதுவரை எனக்கு வேட்பாளர் என்று தெரியாது. இப்போது அந்த மொமெண்ட் உங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியும்? நிச்சயமாக பார்க்க முடியும். அது என்னைக்கு என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஓகே, அதை நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கே ஒரு அந்த கருவறைக்குள்ளார் அப்படி ஒரு தெய்வம் சொல்லிக்கிற மாதிரி. ஆமாம். ஸோ 2006 11 வரைக்கும் எதிர்க்கட்சி எம்எல்ஏ, தொகுதி மறுசீரமைப்பு நடந்து திருச்செங்கோட்டிலேருந்து குமாரபாளையம் தனி தொகுதியாக, விச் மீன்ஸ் ஒரு புதிய கான்ஸ்டியூன்சியாக உருவாகுது. திருச்செங்கோட்டிலேருந்து குமாரபாளையம் மூவ் ஆகணுங்கிற முடிவு நீங்கள் எடுத்தீங்களா அல்லது அது கட்சியினுடைய முடிவா? 2011 அந்த டீலிமிட்டேஷனில் தொகுதி மாறினதுக்கு பின்னால் நான் குடியிருப்பது குமராபாளையம் தொகுதிக்கு வந்து விட்டது. ஓகே, முதல்ல திருச்செங்கோடு தொகுதி ஒருங்கிணைந்த தொகுதியாக இருந்தால் நான் குடியிருப்பது திருச்செங்கோடு தொகுதியாக இருந்தது. சரி, ஃபைப்ரிகேஷனுக்கு அப்புறம் அது குமராபாளையம் தொகுதியில் வந்தது. அம்மா அவர்கள் அழைத்து உங்களுடைய வாக்கு எங்கே இருக்கின்றது, நீங்கள் எந்த தொகுதியில் வருகின்றீர்கள் என்று கேட்டார்கள். நான் குமராபாளையம் தொகுதிக்குள் வருகிறதே என்று சொன்னேன்.
நீங்கள் திருச்செங்கோட்டில் நிற்கிறீங்களா குமரபாலத்தில் நிற்கிறேன், நான் குமரபாலத்திலே நின்று கொள்கிறேன் என்று சொல்லி தான் அன்றைய தினம் அம்மா அவர்கள் 2011ஆம் ஆண்டு குமரபாளையம் தொகுதி எனக்கு வாய்ப்பை கொடுத்தார். சூப்பர் சார். 2011 தேர்தலுடைய முடிவுகள் யாராலையும் மறக்க முடியாத ஒரு முடிவு. ஒரு தம்பிங் மெஜாரிட்டியில் அம்மா ஜெயிச்சு வராங்க. வந்த உடனே எப்போதுமே சொல்லுவாங்க, அஇஅதிமுகவில் வந்து அமைச்சரவை பட்டியலில் யார் இருக்காங்கங்கிறதும் மறுநாள் அவங்க அமைச்சராக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமது எம்ஜிஆர் படித்து தான் தெரிஞ்சுக்கணும்னு. உங்களிடம் நீங்கள் எம்எல்ஏவாக ஜெயிச்சிடுறீங்க, ஒரு பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறீங்க. நீங்கள் வந்து அமைச்சரவையில் உங்களுக்கு இடம் இருக்குங்கிறத யார் உங்ககிட்ட முதல்ல சொன்னது? அமைச்சரவையில் இடம் இருக்கிறது நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி தான். நான் சுவாகத்து ஹோட்டலில் அமர்ந்திருந்தேன். டிவி தலைக்கு மேலே இருந்தது, நான் கீழே அமர்ந்திருந்தேன். அந்த டிவி ஓடல. ஓகே. ஊர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, அமைச்சரவை பட்டியல் வந்துகிட்டு இருக்குது. நாங்கள் வந்துட்டு இருக்குன்னு தான் சொன்னாங்க. அப்போ என்னுடைய பெயர் வரல, வந்துட்டு இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஒவ்வொரு பேராக அப்போ நாங்கள் ஜூனியர் ஒவ்வொரு பேராக படித்து வரும்போது என்னோடய 18வது பேராக தங்கமணி என்று வந்தது, வருவாய்த்துறை அமைச்சர் என்று வந்தது. அது ஊர்லேருந்து ஃபோனில் சொன்னது தான் எனக்கு தெரியும். அதுக்கு பின்னால் தான் டிவி இருக்கிற வேறொரு இடத்துக்கு சென்று அதை நாங்கள் பார்த்தோம். ஓகே. ஸோ அமைச்சரவையில் இடம் கிடைச்சதற்கு பிறகு அந்த ஸ்வானின் செரிமனி, உங்களுக்கு நீங்கள் பதவி பிரமாணம்லாம் செய்து வைக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்து அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று, இந்த ஒட்டுமொத்த கேபினெட்டும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்பீங்க. எப்படி உணர்ந்தீங்க? ஏன்னா ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி எங்கோ இருந்து தொடங்கிய ஒரு பயணம் 1977 இன்னும் சொல்லப்போனால் புரட்சித் தலைவருடைய ஒரு ரசிகராக தான் நீங்கள் கட்சிக்குள்ளார வரீங்க. அங்கே கல்லூரி காலத்தில் அவர் மேலே ஏற்பட்ட ஈர்ப்பு, ஒரு அமைச்சரவையில் வந்து உட்காடுறீங்க கேபினெட்டில். எப்படி இருந்தது சார் அந்த மூமெண்ட்? இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பதவி ஏற்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னால் நாங்கள் ஹாலுக்கு போனோம். நாங்கள் இருக்கிற காவல்துறை நான் அமைச்சர்னு சொல்லி யாருமே நம்ப பண்ணிட்டாங்க. பப்ளிக் ஹோட்டலில் தான் என்னை விட்டாங்க. சார் இல்லை சார் நான் புது அமைச்சராக பதவி ஏற்க போகிறேன்னா எங்கள் யாருமே கேட்டுக்கல. நான் ரோட்லேருந்து நடந்து உள்ள போயிட்டு இருந்தேன், கேட்கல. அப்புறம் ஒரு கூட்டம் அந்த டோரை தள்ளி எல்லாம் விழுந்தாங்க. அதோடு சேர்ந்து விழுந்து எழுந்திரிச்சு நான் மேடைக்கு போனால் அங்கே மேலே இருந்து சீஃப் செக்ரட்டரி பேரை படிக்கிறாங்க, எங்கே காணான்ட்டு. நான் இங்கே கூட்டத்துக்குள்ளே இருக்கிறேன். அதுக்கு பின்னால் போய் பார்க்குறேன். அந்த அனுபவம்லாம் எனக்கு பெரிய அனுபவம். அதெல்லாம் அம்மாங்கிற ஒரு தெய்வம் நமக்கு கொடுத்தது. அதெல்லாம் நான் இன்றைக்கி 8 கோடி பேர் இருக்கிற இடத்துல ஒரு 32 பேரில் நாம் ஒரு ஆளாக இருந்தோம்னா வாழ்க்கையில் என்னால் வந்து மறக்க முடியாத மட்டுமல்ல, காலம் ஃபுல்லாக நன்றியாக இருக்கணும்னா அது அம்மாவுக்கு இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் இன்றைக்கி இன்டர்வியூ வரப்போறீங்கிறதுனால உங்களை பற்றி தேடி உங்களை பற்றின வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப சில பர்சனல் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். நீங்கள் ஐ திங்க் அது நீங்கள் தான் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு சில ஃபுட்டேஜஸ் வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டோம். உங்கள் பேரன் பிறந்தவொடனே தூக்கிட்டு போகிறீங்கன்னு நினைக்கிறேன், அம்மா முத்தம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சட்டசபையிலையும் பார்த்துருக்கேன், லைவ்லையும் சரி, பல நேரங்களில் உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பதில் சொல்லும்பொழுது அதை அவங்க ரொம்ப ரசிப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புன்னகையோடு அதை ரசிப்பாங்க. அதாவது இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் மிகைப்படுத்தாமல் சொல்லணும்னா, இங்கிருந்து சரியான ஒரு பதிலை சரியான நேரத்தில் ப்ரிசைஸாக டு த பாயிண்ட் நீங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் அதை அவங்க ரொம்பவே ரசிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ்லாம் இப்போ திரும்ப நினச்சி பார்க்கும்போது எப்படி சார்? நிச்சயமாங்க. ஒவ்வொரு மூமெண்ட்ஸ், அதாவது வருவாய்த்துறையெல்லாம் முதலாக என்னுடைய மானிய கோரிக்கை வருகின்றது. அம்மாவுக்கு பின்னால் நான் அன்றைய தினம் எனக்கு சீட்டு கொடுத்துருந்தாங்க. வருவாய்த்துறையில் நான் பதில் சொல்லி கொண்டிருக்கின்றேன். அன்று கம்யூனிஸ்டினுடைய ஜாம்பவான்களாக பாலகிருஷ்ணன், பாலபாரதி என்று பெரிய இதாக இருந்தாங்க. பாலபாரதி தான் பேசினாங்க, அதே மாதிரி டிஎம்கேலும் பேசினாங்க. எல்லாத்துக்கும் நான் வந்து அதுக்கு சரியான பதில் சொல்லி முடித்ததுக்கு பின்னால் அம்மா அவர்கள், நான் போய் பக்கத்தில் அருகாமையில் போய் அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க போனேன். காலையில் எல்லாம் விழக்கூடாது என்று சொல்லி என்னை அவர்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த சீட்டுக்கு அருகாமையிலேயே என்னை அமரச் சொல்லி பாராட்டி அனுப்பினார்கள். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஏதோ நான் இட்டி கட்டி சொன்னதில்லை, வீடியோவை பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும். இந்த வருவாய்த்துறை யார்கிட்ட கொடுத்தாக சரியாக இருக்கும் என்று நினைத்தனோ அதை கொடுத்த இடத்தில் நீ சரியாக செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அனைத்து அமைச்சர்களுக்கு முன்னால் அதை பாராட்டி விட்டு சென்றார்கள். எனக்கு தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், அன்றைய அந்த ஒரு அரசியல் வாழ்க்கையினுடைய ஒரு முழுமையை நீங்கள் எட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் சார். என்னென்னா, இன்றைக்கு அவர் நம்ம கட்சியில் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், மருது அழகராஜ் வந்து ஒரு வீடு கூட இல்லாமல் இருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது அப்போதைய ஒரு முன்னாள் அப்போதைய அமைச்சரை கூப்பிட்டு நான் வந்து தங்கினா அந்த வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுங்கன்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன். அதாவது தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் எல்லாம், இன்னும் சொல்லப்போனால் இந்த 2011 தான் அவங்க இந்த தேர்தல் அறிக்கையில் மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரி இலவச ஆடு மாடு திட்டம் இதெல்லாம் கொண்டுட்டு வந்து அவங்களுடைய அந்த அப்ரோச் ஆஃப் பாலிடிக்ஸே கம்ப்ளீட்டாக மாறுனுச்சு. ஸோ அந்த பார்வை, அந்த ஒரு காலகட்டம் நீங்கள் அவங்க கூட பயணிச்சதெல்லாம் சொல்லும்பொழுது ரொம்ப பர்சனலாக சில விஷயங்கள் கேட்பாங்க, குடும்பத்தை பற்றி அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா சார்? உண்மைங்க, 100% உண்மை. நான் குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் கொடுத்திருந்தேன். குறிப்பிட்ட பேரனுக்கா? பேரனுக்கு. ஓகே. என்னுடைய பொண்ணுக்கு ஒரு மகன் பிறந்து, முதல் குழந்தை பிறந்து, அதுக்கு பேர் வைக்க வேண்டும் என்று
ஒரு கடிதம் கொடுத்திருந்தேன். சரி. கடிதத்தை பார்த்துவிட்டு அடுத்த நாளே எனக்கு உடனே குடும்பத்தோடு வாருங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். சென்றேன். பேரை பார்த்து அசோக் என்று பேர் வைத்தார்கள். ஓகே. பேர் வைத்துட்டு உட்காருங்கள் என்று சொல்லி அனைவரையும் குடும்பத்தை உட்கார வச்சு இவங்க யார் ஒய்ஃப் யார் என்னென்னலாம் கேட்டுட்டு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், நல்லா இருக்கணும் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தில் இருப்பவர்களைப் போல எங்களை நடத்தி வழிநடத்தி எங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி அனுப்பினார்கள் என்று சொன்னால் அதெல்லாம் நான் மறக்கவே முடியாது. ஓகே. ஸோ அந்த 5 வருஷமும் நீங்கள் அந்த சேம் போர்ட்ஃபோலியோ தான் ஹேண்டில் பண்ணீங்க. நான் 1 இயர் தான் அதுக்கு வருவாய்த்துறை, அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி. ஓகே. ஸோ ஏன் இந்த கேள்வி வைக்கிறேன்னா, இப்போ தொழில்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு ஹாட்டான டாபிக். ஸோ அவர்கிட்ட வந்து வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டுறாரு. ஸோ இப்படியான நகைச்சுவை நிரம்பிய மனிதர்கள் கொண்ட ஒரு அரசியல் களமாக ஒரு சட்டப்பேரவை இன்னைக்கு அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய அந்த தொழில்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்தீங்க? ஏன்னா அந்த 2011 to 16ங்கிறது ஒரு குரூஷியலான பீரியட். இன்னைக்கு இவ்வளவு ஐடி இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இன்னைக்கு தமிழகத்தில் கோல் வச்சிருந்ததுன்னா அதுக்கு அந்த 2011 to 16 ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்கு. அதில் நீங்கள் பண்ண மிக முக்கியமான விஷயங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? 2011-16 என்று சொல்வதை விட முதலாக அம்மா அவர்கள் 91ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பின்னால் தான் தமிழகத்தை நோக்கி தொழில் நிறுவனங்கள் வந்தன. அதில் குறிப்பாக ஃபோர்டு நிறுவனம், நோக்கியா எலக்ட்ரானிக் வந்து இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் சுற்றி பார்த்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு தான் வர வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த நோக்கியா கம்பெனி அன்று ஆரம்பித்து அதை தொடர்ந்து தான் பின்னால் அனைத்து தொழில் நிறுவனங்களும் வந்தன. 2012ஆம் ஆண்டு நான் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்கின்றேன். பொறுப்பேற்றதுக்கு பின்னால் 3 ஆண்டு காலம் கழித்து முதலாக தமிழ்நாட்டில் முதலீட்டாளர்கள் மாநாடு ஜிம் நடத்த வேண்டும் என்று என்னிடத்திலே சொன்னார்கள். நிச்சயமாக நமக்கு அம்மா அவர்கள் சொல்லிவிட்டால் நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக 8/9/2015ஆம் ஆண்டு அந்த மாநாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். அப்பொழுது கூட எல்லோரும் சொன்னார்கள், புதிதான ஒரு அமைச்சராக இருக்கின்றார், முதலாக தமிழ்நாட்டில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது, முதலீடு குறைந்து விட்டது என்று சொன்னால் 6 மாத காலத்திலே நாம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம், அதனால் நமக்கு ஏதாவது தேர்தலில் பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்று உயர் அதிகாரிகள் மற்றவரெல்லாம் அம்மாவிடத்திலே சொன்னார்கள். எனக்கு அவர் மேல் நம்பிக்கை இருக்கின்றது, அதனால் நிச்சயமாக வெற்றிகரமாக நடத்தி காட்டுவார்கள் என்று சொன்னார்கள். அதேபோல் அம்மாவுடைய ஆசையால் அம்மாவுக்காக அந்த மாநாடு சிறப்பாக அம்மாவுடைய மாநிலம் என்ற காரணத்தினால் அத்தனை தொழில்நுட்பங்களும் வந்தார்கள். 2,42,16,000 கோடி அன்றைய தினம் அந்த முதலீட்டை முதலாக இழுத்தோம். அந்த மாநாட்டிலே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ முதலீடும் வந்தது, அது மட்டுமல்ல சொன்னதை சரியாக செய்துவிட்டாள் என்ற ஒரு சிப்பாயாக நான் இருந்து பணியாற்ற அந்த காலம் மிகப்பெரிய காலம். அது மட்டுமல்ல, அந்த மேடையிலே பார்ப்பில் என்று சொன்னால் அம்மாவும் எனக்கு மட்டும்தான், மற்ற அந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு மட்டும்தான் இடம் கொடுத்து என்னை ஸ்பீச் கூட அதில் அந்த ஸ்பீச் இருந்தது. ஸ்பீச் முடிச்சுட்டு நான் வந்து பக்கத்தில் உட்காந்தோன்னா அம்மா அவர்கள் கலோலிக்கலாக சொன்ன வார்த்தை என்னவென்றால், பின்னி எடுத்துட்டீங்க, அந்த ரைமிங்கில் சொன்னோம். அந்த டி ராஜேந்திர கூட அதுக்கு ஒரு இது கொடுத்தாரு, பக்கத்து மாநிலம்லாம் வந்து அதிர்ச்சி அடைய போகுது இதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி வந்தேன். அதுக்கு அம்மா வந்து ரொம்ப பாராட்டினாங்க. கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன், சர்ப்ளஸ் பவர் ஜெனரேஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், பாவர்ட்டி எராடிகேஷன், எஃபிசியன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதை தொடர்ந்து தான் இன்று தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு அம்மா தான் காரணம். ஸோ 2016 மீண்டும் ஒரு முறை, அதாவது தமிழ்நாடு வந்து ஒரு முறை யாருக்கு ஓட்டளித்து வாக்களித்து வெற்றி பெற வைக்கிறாங்களோ அவங்களை மீண்டும் தேர்ந்தெடுத்தது இல்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகுங்கிற வரலாற்றை மாற்றி அமைச்சு மறுபடியும் 2016 அரியணை ஏறுறாங்க. இந்த முறையும் ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டணி, வித்தியாசமான ஒரு அணி, யார் வந்தால் என்ன வரலைன்னா என்ன, நான் வேறொரு விதமான ஒரு அணியை கட்டுறேன்னு சொல்லி தமிழ்நாடு அரசியலே வேற ஒரு பாதையில் கொண்டுட்டு போய் அவங்க வின் பண்ணி வந்தாங்க. ஸோ இந்த 2016லையும் நீங்கள் மறுபடியும் திரும்ப குமாரபாளையத்தில் தான் அதே கோணத்தில் தான் நின்னுங்க. ஓகே. 2016 என்பது இந்திய வரலாற்றில் ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடைபெறுவது என்றால் நமது சட்டமன்ற தொகுதி 234 சட்டமன்ற தொகுதி, 234 சட்டமன்ற தொகுதியிலும் இரட்டை இலை நின்ற வரலாறு அது அம்மாவுடைய காலத்தில் மட்டும்தான். அம்மா அவர்கள் அந்த 5 ஆண்டு காலம் செய்திருக்கின்ற பணி, மக்கள் மேல் வைத்திருந்த நம்பிக்கை, எந்த கூட்டணியும் தேவையில்லை என்று சொல்லி தன்னந்தனியாக 234 தொகுதியிலும் இரட்டையில் நிறுத்தி ஒரு சாதனை பிடித்தார்கள். அந்த சாதனை இனிமேல் யாரும் எப்போதும் படிக்க முடியும். ஆல்மோஸ்ட் இந்த 2011 to 16 நீங்கள் கொஞ்சம் சீனியராக அம்மாவுக்கு அந்த பின்வரிசையிலேருந்து நகர்ந்து முன்வரிசைக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த காட்சிகள் நினைவில் இருக்குது. ஸோ அப்போது இந்த அலையன்ஸ் இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இதுலாம் உங்களோட ரோல் பிளேன்னு ஏதாவது இருக்குமா அந்த காலகட்டங்களில்? அதெல்லாம் அம்மாவே பார்த்துட்டாங்க. 2016 எங்களை கூப்பிடுவாங்க, ஒரு சீனியருங்கிறதுலாம் முறையில் எங்களை கூப்பிடுவாங்க. கவர்னர் மாளிகை போகிறதுக்கு
எங்களெல்லாம் என்ன உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததா 2016 மறுபடியும் நம்மளுடைய கவர்மெண்ட் வருங்கிற ஒரு எண்ணம் இருந்தது? நிச்சயமாக அது எந்த மாற்று கருத்துமே இல்லைன்னா அந்தளவுக்கு அம்மா வந்து ஸ்கீம் நிறைய செஞ்சுக்கிறாங்க, டெவலப் நிறையா பண்ணாங்க. அதை விட மின்வெட்டு என்பது தமிழகத்தில் தலைவிரித்து ஆடிய காலகட்டம். அம்மா அவர்கள் சொன்னார்கள், 2 ஆண்டுகள் பொறுத்து கொள்ளுங்கள், நான் மின்வெட்டு இல்லாத தமிழகத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என்று சொல்லி. அதே போல் 2014 முழு மின்வெட்டை எடுத்து மிகை மாநிலமாக உருவாக்கி காட்டினார்கள். அம்மா அவர்கள் அந்த தன்னம்பிக்கையில் நின்றார்கள். அம்மா நாம் சாதனை செய்திருக்கின்றோம், யாரை நம்பி நாம் இல்லை என்று சொல்லி, அதனால தான் 234 தொகுதியில் நின்று வெற்றி பெற்று 32 ஆண்டுகளுக்கு பின்னால் ஆண்ட கட்சியை ஆண்டது என்ற ஒரு வரலாற்றை படைத்தவர் இதே அம்மா அவர்கள். கிரேட். ஸோ 2016 மீண்டும் நீங்கள் அமைச்சராகிறீங்க. அது அம்மாவுடைய கேள்வி, அதை நான் சொல்ல முடியாது. அமைச்சராக இருந்தோம், அம்மா அவர்கள் நமக்கு வாய்ப்பை கொடுத்தார்கள். கவர்னர் மாளிகைக்கு நாங்களும் கூட சொல்கிறோம், யார் அமைச்சர் என்று எங்களுக்கு தெரியாது. அன்றைய தினம் நான், வேலுமணி, அண்ணன் எடப்பாடியார், திண்டுக்கல் சீனிவாசன், தம்பி ஒரு 5 பேரும் நாங்கள் சென்றிருந்தோம். அப்பொழுது அம்மா அவர்கள் கொடுத்து விட்டு வெளியே வந்து அம்மா வீட்டில் வெளியே அனுப்பிவிட்டு நாங்கள் வெளியே வருகின்ற போது தான் டிவியில் செய்தி வந்தது, இன்னார் அமைச்சர் இந்த டிபார்ட்மெண்ட் என்று. அப்பொழுது தான் எங்களுக்கு தெரியும். ஸோ 2016 உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போர்ட்ஃபோலியோஸ் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை. ஓகே. ஸோ மிக முக்கியமான ஒரு துறை. அந்த காலகட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுத்த காலகட்டம். கூடுதலாக அந்த காலகட்டத்தை ஒட்டி தொடர்ந்து இருக்கக்கூடிய துறை கொடுத்த உடனே அம்மா என்னை அழைத்தார்கள். அழைத்து, இந்த மின்சாரத்துறை என்பது மக்களோட ஒன்றிணைந்த துறை, ஒரு நிமிடம் கூட மின்வெட்டு இருக்கக்கூடாது, அதனால தான் உங்களிடத்திலே கொடுத்திருக்கின்றேன், அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆகையால் அதை இப்போ இப்பொழுது எப்படி இருக்கின்றதோ அதே போல் இருக்கணும், வருங்காலத்திலும் தேவை எவ்வளவோ அதற்கேற்றார் போல் நீங்கள் செயல்பட்டு தமிழகத்தில் இனிமேல் மின்வெட்டே இல்லை என்ற நிலைமையை நான் உருவாக்கியிருக்கின்றேன், அதை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டிருந்தார்கள். அம்மாவுடைய வழிகாட்டின்படி நான் அதை செயல்படுத்தி கொண்டிருந்தேன். திடீரென்று அம்மா அவர்கள் மறைந்து விட்டார்கள். மறைந்ததுக்கு பின்னால் நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்தோம். அண்ணன் எடப்பாடியார் பேசிக்காக ஒரு விவசாயி என்ற காரணத்தினால் அவரும் இதே தான் சொன்னார், தமிழ்நாட்டில் மின்வெட்டு என்பது ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது, அதை நீ சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். அந்த அடிப்படையில் அவரும் நம் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்து கிட்டத்தட்ட மின்சார வாரியம் 21ஆம் ஆண்டு வரை ஒரு சிறிய மின்வெட்டுவோடு இல்லாத கொண்டு வந்தது அம்மாவும் அண்ணன் எடப்பாடியார் தான். அவங்க இல்லைங்கிற ஒரு உணர்வே இல்லாத அளவுக்கு பல இடங்களிலும் அவங்க நீக்கமறு நிறைஞ்சிருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல போகும்போது நம்ம அம்மா உணவகத்தை பார்க்குறோம், இல்லை எங்கேயோ ஒரு ஸ்கீம், அவங்களுடைய பெனிஃபிஷியரி, அவங்கள பற்றி பேசாமல் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு நாள் கூட நகர்றது கிடையாது. நிச்சயமாக கிடையாது. வெளியிலேருந்து பார்த்த எங்களுக்கே இந்த மொமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ ஹெவியாக இருக்கும்போது நான் பர்சனலாக கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் ரொம்ப ரொம்ப எமோஷனலான ஒரு நபர், ரொம்ப உணர்வுபூர்வமாக எல்லா விஷயத்தையும் அணுகக்கூடிய ஒரு நபர்னு. அவங்களுடைய மறைவுலேருந்து நீங்கள் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டீங்களா? இல்லை, 2 வருஷம் எங்களால் ரெக்கவர் முடியல. இருந்தாலும் கூட எங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் தெய்வம் அவர் தான். இன்றைக்கி அண்ணன் எடப்பாடியார் வந்து கழக பொதுச்செயலாளராக இருக்கலாம், முதலமைச்சர் ஆகிட்டார், நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அம்மாவுக்கு பின்னால் அவரும் அம்மாவுடைய விசுவாசியாக இருந்தார். இருந்தாலும் இன்றளவும் நான் இன்னும் அம்மாவுடைய படத்தை தான் எனக்கு, அதுதான் இன்றளவும் எனக்கு தெய்வமாக என்னுடைய பாக்கெட்டில் வைத்திருக்கின்றேன். அதைவிட என்ன ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், அம்மா அவர்கள் ஒரு முறை நான் தொழில்துறை மானிய கோரிக்கையில் பேசி கொண்டிருக்கின்ற போது திடீரென்று ஒரு பேப்பரை எழுதி கொடுத்து விட்டு மடித்து என் கையிலே கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். அப்பொழுது கூட எல்லோரும் நினைத்தார்கள் ஏதோ நான் தவறாக பேசிவிட்டேன் என்று நினைத்தார்கள். நானும் பயந்து விட்டேன், அம்மாவுக்கு லெட்டரை எழுதி கொடுத்துட்டு வெளியே போகிறாங்க, ஏதோ நான் தப்பாக பேசினா என்னமோ தெரியலையான்னு சொல்லிவிட்டு அந்த பேப்பர் விரித்து பார்த்தால், நான் யூரோப்பியன் டீம் வந்திருக்கிறது, சந்திக்க செல்கிறேன், 12 மணிக்கு செல்ல வேண்டும், செல்கிறேன் என்று எழுதி கொடுத்து விட்டு சென்றார்கள். அதை நான் பார்த்து விட்டு பின்னால் எனக்கு இன்னும் ஒரு அதிக உற்சாகத்துடன் அதை பேசினேன். அதுக்கு பின்னால் எல்லா அமைச்சர்களும் அதை வாங்கி பார்த்தார்கள். அதையும் பொக்கிஷமாக என்னுடைய பாக்கெட்டில் இன்றளவும் இருக்கின்றது. சூப்பர் சார். சார், எனக்கு இது மிகைப்படுத்தி சொல்லலை, அதிமுகவில் மட்டும்தான் இந்த விசுவாசங்கிறது அப்படியே இருக்கிறது. ஏன்னா மற்ற கட்சிகள்லேயும் தலைமைகள் இருக்கிறாங்க, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், தலைமுறையாக. இப்போ திமுகவே எடுத்துப்போமே, கருணாநிதியினுடைய குடும்பத்தினுடைய ஒரு சொத்தாகத்தான் அந்த கட்சி பாவிக்கப்படுது. அவருக்கு பிறகு அவர் மகன், அவருக்கு பிறகு அவருடைய மகன் என்று போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதிமுகவில் ஒரு கடைக்கோடி தொண்டன் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும்னு ஒரு பைலாவே எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார் புரட்சித் தலைவருங்கிற பொழுது, அந்த கட்சி, அந்த ஒரு இயக்கம் ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் உருவாகுது. இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு மேடை பேசினார், 3 மாதத்தில் அதிமுக ஆட்சி கவிழ்ந்துரும்னு. எங்கேருந்தே வந்தாருன்னு தெரியாத மாதிரி திடீர்னு எடப்பாடி அவருடைய அவரும் கிளைக்கழகத்திலிருந்து பல ஆண்டுகள் பயணித்தாலும் யாருக்கும் வெளியில் தெரியல. எங்கிருந்தோ வந்தாருன்னு பேசினாங்க, அதுக்கு பிறகு எங்கிருந்து வந்தார், சிலோம்பாளையத்துலேருந்து வந்தாருன்னு சொன்னாலும் அவர் இந்த அளவுக்கு இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக எடுத்துகிட்டு போயிடுவார், இந்த கட்சிக்கான ஒரு தலைமையாக அவர் இருப்பாருன்னு ஒரு எண்ணம் அப்போ இருந்தது. நிச்சயமாக
ஏனென்றால் நான் அவரோடு கிட்டத்தட்ட 98ஆம் ஆண்டு முதலாக திருச்செங்கோடு நாடாளுமன்றத்துக்கு நிற்கின்றார். அதற்கு பின்னால் 99 தொடர்ந்து நான் அவரோடு நெருங்கி பழகியிருக்கின்றேன். அவருடைய நம்பிக்கையும் அவருடைய திறமையும் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அதனால் அவர் முதலமைச்சராக வந்தால் நிச்சயமாக அம்மாவை போல சிறப்பாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை எல்லோருக்குமே இருந்தது. அதே போல் முதலமைச்சராக வந்ததுக்கு பின்னால் எதிர்பார்க்காத அளவுக்கு எப்படி இப்போ திமுகவும் மற்றவர்கள்லாம் இது 3 மாத காலம் 6 மாத காலம் என்று சொல்லி கொண்டிருந்த காலகட்டத்தில் இன்றளவும் கிராம பகுதியிலே எடப்பாடியார் தான் மீண்டும் வர வேண்டும் என்று சொல்கின்ற அளவிற்கு ஒரு நல்லாட்சியை கொடுத்தவர். அதில் திறமை மிக்கவர், உழைப்பாளி, அதே போல் ரொம்ப கெட்டிக்காரர் என்று சொல்ல வேண்டும். அரசியலில் பொன்மன செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நினைத்ததை அவர் கடத்தி காட்டியிருக்கிறார். ஒரு சாதாரண கிளைக்கழகத்தினுடைய செயலாளராக இருந்து தொண்டராக இருந்து இந்த இயக்கத்தை வழிநடத்தி இந்த 5 ஆண்டு காலம், அந்த ஆட்சியில் இருந்த 5 ஆண்டு காலம் எவ்வளவு போராட்டத்துக்கு இடையிலும் ஆட்சியும் கட்சியும் காப்பாற்றி சின்னத்தை காப்பாற்றி இன்று ஒரு மாநிலத்திலே பேசுகின்ற குரலாக இல்லாமல் பேசுகிற தலைவராக அவர் இருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய உழைப்பும் விசுவாசம் தான். சார், நீங்கள் இந்த 2016லேருந்து 2021 வரை நீங்கள் ஹேண்டில் பண்ண போர்ட்ஃபோலியோஸ் ஒரு சர்ச்சைக்குரிய போர்ட்ஃபோலியோஸ். அஃப்கோர்ஸ் இன்றைக்கு வரைக்கும் அல்லது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் யார் அந்த போர்ட்ஃபோலியோ ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க ரொம்ப கேபினெட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு அந்தஸ்து உள்ளவர்களாக தான் பார்க்கப்படுறாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்டாங்கங்கிற ஒரு சர்ச்சை இன்றைக்கு வரைக்கும் தொடருது. அதை பற்றி நீங்கள் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார். பட் இருந்தாலும் நான் அதை கேள்வி கேட்குறேன். மத்திய அரசு உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணதாகவும், அந்த உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால தமிழக உரிமைகளை நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க, இப்படிலாம் ஒரு 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 பரப்புரை இன்னைக்கு வரைக்கும் நடக்குது இல்லை சார்? இதை பற்றி நீங்கள் என்ன? தவறான பிரச்சாரத்தை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்தியா எல்லோருக்கும் புரிகிற மாதிரி அதை கொஞ்சம் ஈஸியாக சொல்ல முடியும். தவறான பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த உதய் மின் திட்டம் என்பது முதலிலே அந்த சட்டம் வருகின்ற போது அம்மா அவர்கள் 2 கண்டிஷன் தான் வைத்தார்கள். இந்த 3 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பதை வாசகத்தை எடுக்க வேண்டும். அதே போல் விவசாயிகளுக்கு விவசாய மின் இணைப்புக்கு மீட்டர் வைக்க வேண்டும் என்பதை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதை கடைசி மாநிலமாக அதை எடுத்ததுக்கு பின்னால் தான் நாம் தமிழ்நாடு கையெழுத்து போட்டது. ஆனால் அம்மா அவர்கள் கொண்டு வந்த அந்த காரணத்தினால தான் இந்த அனைத்து மாநிலமும் இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு கொடுப்பதும் சரி, அதே போல் 3 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் உயர்த்துவதிலிருந்து பாதுகாக்கப்பட்டது அம்மானால் தான். இதை தவறான பிரச்சாரம் அவங்களால் கையாளத்தில் நாங்கள் 5 ஆண்டு காலம் மின்சாரத்துறை அமைச்சராக அம்மானுடைய ஆட்சி காலத்திலும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் நாங்கள் இருந்திருக்கின்றோம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு விவசாயியாக இருந்த காரணத்தினால் விவசாயத்திற்கு அதிக மின் இணைப்பை தர வேண்டும் என்பதற்காக ஒரு தற்கால ஸ்கீமை கொண்டு வந்தார். அதாவது இமீடியட்டாக அந்த தேவையானவங்களுக்கு வசதியானவங்களும் அதை என்று சொல்லுவார்கள். அப்படி இல்லை, விவசாயிகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு காத்திருப்பு 10 ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டி இருக்கின்றது. ஆகையால் முன்னுரிமை அடிப்பில் தற்காலம் என்று அதிகம் வேறுமில்லை, வருஷம் 10,000 மின் இணைப்பு மட்டும் நாங்கள் கொடுத்தோம். அப்பொழுது அந்த தற்காலுக்கு மீட்டர் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது ஒரு இடத்தில் வைக்கின்ற போது அது பிரச்சனையாச்சு. உடனே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எங்கேயும் மீட்டர் பொருத்தப்பட மாட்டாது என்று சொல்லிவிட்டார்கள். அதை எடுத்து விட்டோம். உதய் மின் திட்டத்திற்கும் இந்த மின் கட்டணம் உயர்வதற்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இந்த அரசை பொறுத்தவரை அதை சரியாக கையாள தெரியாத காரணத்தினால் அதை எங்கள் மேல் பழியை சுட்டு தப்பிக்க பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அதில் ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த விவசாய மின் இணைப்புக்கு தற்காலுக்காக நாங்கள் மீட்டர் வைக்கும்போது அனைத்து பத்திரிகைகளும் விவசாய சங்கம் வைத்தது. உடனே இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அவர் கூட அதை கடுமையாக அறிக்கை விட்டார். நாங்கள் உடனே அன்றைய தினமே அந்த ஸ்கீமிலிருந்து அந்த மீட்டர் வைக்கிற திட்டத்தை எடுத்து விட்டோம். ஆனால் திமுக ஆட்சி வந்தவுடன் இன்று அனைத்து புதிதாக கொடுக்கப்படுகின்ற விவசாய மின் இணைப்பு அத்தனைக்குமே அவர்கள் மீட்டர் வைத்து விட்டார்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த உதய் மின் திட்டத்தை வைத்து அவர்கள் மக்களிடத்தில் ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கின்றார். சட்டமன்றத்தில் நான் பல முறை விளக்கம் கொடுத்திருக்கிறேன். எந்த இடத்துல உதய் மின் திட்டத்தில் மின் கட்டணத்தை ஏற்றணும்னு சொல்லி இருக்குது, உங்கள் சட்டத்து புக்கு அந்த உதயனுடைய முழு புக்கு எடுத்து காட்டுங்கன்னா யாரும் பேச மாட்டாங்க. எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதே போல் மீட்டர் வைக்க வேண்டும் என்று எந்த இடத்துல இருக்குது? கடைசி மாநிலமாகத்தான் போட்டோம். இல்லை என்றால் மத்தியிலிருந்து வருகின்ற அந்த தொகுப்பில் நமக்கு மின்சாரம் குறைந்துவிடும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்து தருகிறோம், நீங்கள் யாருக்கு வேணாலும் இலவச மின்சாரம் கொடுங்கள் என்று சொல்லி எங்களிடத்தில் சொல்லி, அதற்கு பின்னால் அம்மாவை பார்த்துவிட்டு அவர் அன்றைய தினம் மின்சாரத்துறை அமைச்சர், இந்த வர்த்தகத்துறை அமைச்சர் வெளியே சென்று நான் இது போன்ற ஒரு லீடரை பார்த்ததில்லை என்று சொல்லி அவ்வளோ புகழ்ந்து அம்மா அவர்கள் சொன்னதெல்லாம் விவசாயிகளுக்கு ஏழைகளுக்கு அருமையான திட்டம்தான் என்று சொல்லி அந்த சரத்தை எடுத்துவிட்டு தான் நாங்கள் கையெழுத்து போட்டிருக்கின்றோம். ஒழிய மின் வாரியத்தில் இருக்கின்ற கடனை குறைக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த உதய திட்டம்.
அதில் வட்டி குறைவாக மத்திய அரசு நிறைய நிதியுதவி செய்தார். கிரேட் சார். ஸோ இந்த விளக்கு மக்கள்கிட்ட போய் சேரும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ரெண்டாவது, ஒரு காமன் மேனாக சார், ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்கள் அல்லது தமிழ்நாட்டினுடைய எல்லா குடும்பங்களும் காலங்காலமாக கேட்குறது என்னென்னா சார், இந்த மாதத்துக்கு ஒரு தடவை ஏன் மின் கணக்கு எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அது திமுக தன்னுடைய ஒரு வாக்குறுதியாகவே கொடுத்தது, மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தக்கூடிய வசதின்னு. நீங்கள் அந்த துறையை ஹேண்டில் பண்ண மினிஸ்டருங்கிறதுனால கேட்குறேன் சார், இஸ் இட் பாசிபிள் அல்லது அது ஒரு நிறைவேற்ற முடியாத ஒரு வாக்குறுதி? இல்லை, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியெல்லாம் இல்லை. அது இன்னும் நமக்கு எண்ணிக்கை, தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வேண்டும். வீடு வீடாக மாதம் மாதம் போய் எடுப்பதற்கு தொழிலாளருடைய எண்ணிக்கை அதிகமாக வேண்டும். ஸோ இப்போ அதிமுக ஆட்சி வந்தால் மாதம் ஒரு முறை வருமா சார்? அது பொதுச் செயலாளர் தேர்தல் அறிக்கையில் சொல்லுவார். எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க கொடுத்தாங்க, 5 ஆண்டு காலமாக நிறைவேற்றவில்லை. கரெக்டாக இவங்க இப்போ மின்கட்டண உயர்த்தின் வாயிலாக இந்த 2 மாதங்கள் ஆகின்ற போது யூனிட் அதிகமாகின்ற காரணத்தினால் இப்போ நிறையா நடுத்தர குடும்பங்களே பாதிக்கப்படுகின்ற அளவுக்கு மிக மோசமாக சென்று விட்டது. இந்த 100 யூனிட் அம்மா அவர்கள் கொடுத்த காரணத்தினால தான் இன்று சாதாரண கிராமத்தில் இருக்கிறவர்களும் மின்கட்டணம் உயரில்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் நடுத்தர வர்க்கம், அதே போல் கடைகள், அதே போல் தொழில் நிறுவனங்கள்லாம் இன்று கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. 56% ஏற்றினார்கள். வருடத்துக்கு வருடம் 6%, இப்பொழுது கூட 3.16% ஏற்றியிருக்கின்றார்கள். தொடர்ந்து தமிழகத்திலே தொழில் பாதிக்கப்படுவதற்கு இது ஒரு முக்கிய காரணம். இதையெல்லாம் நாங்கள் கடந்த 5 ஆண்டு காலம் எப்படி செய்தோம்? அம்மாவுக்கு இந்த 5 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலத்திலே மின்சாரத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? அதே போல் அண்ணன் எடப்பாடியுடைய வழிகாட்டுதலின்படி அவருடைய நேர்மையான ஆட்சிக்கு ஒரு உதாரணம், 25,000 பேர் நாங்கள் அந்த காலகட்டத்தில் பணியாளர்களை நியமித்திருக்கின்றோம். இன்ஜினியர்லேருந்து கடைக்கோடி லைன்மேன் வரைக்கும் நாங்கள் நியமிச்சிருக்கின்றோம். பியூர் மெரிட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, யாராவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லுகின்ற அளவுக்கு எந்த தவறும் இல்லாமல் யார் தகுதியான நபர்களோ அந்த நபர்களுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுத்திருக்கின்றோம். அதே போல் மின்சார வாரியம் என்பது டெண்டர் ஆயிரக்கணக்கான கோடிகள் வரும். அம்மா அவர்கள் இருக்கின்ற போது இந்தியாவுக்கே முன்மாதிரமாக அந்த கோல் டெண்டர் போடுகின்ற போது டெண்டர் என்ற முறையை கொண்டு டெண்டர் மட்டுமல்ல, ரிவர்ஸ் ஆக்ஷன். டெண்டர் ஓப்பன் பண்ணதுக்கு பின்னால் அவர் ரிவர்ஸ் ஆக்ஷன் வைப்பார்கள். நீங்கள் யார் போட்டிருக்கிறீங்க, அவர் யார் போட்டிருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. அந்த கம்ப்யூட்டரில் மட்டும் ரிவர்ஸ் ஆக்ஷன் வரும். நீங்கள் ஒரு டன் 5,000 ரூபா அப்படின்னா நான் 4,900 ரூபாய்மாங்க, இன்னொருத்தர் 4,800 ரூபாய்மாங்க. அது யாருக்குன்னே தெரியாது. அந்த காற்றில் ஃபார்ம் பண்ணுறதுக்கெலாம் வழியே இல்லை. அந்த முறையை முதலாக கொண்டு வந்தது அம்மாவுடைய அரசு. அதற்கு பின்னால் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் முழு சுதந்திரம் கொடுத்து அதே போல் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதனால் அந்த துறையாகட்டும், நான் பார்த்த ஆயத்தீர்வு துறையாகட்டும், இன்று எத்தனையோ பிரச்சனைகள் வருகின்றன. அந்த 5 ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததா? அதான் சார் நானும் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா நீங்களும் இப்போ மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையை ஹேண்டில் பண்ணும் பொழுது அப்போதும் டாஸ்மாக் இருந்தது. டாஸ்மாக் இருக்கணுமா வேணாமா, மதுவிலக்கு வேண்டுமா வேண்டாமா, மதுக்கடைகளை மூடணுமா இல்லையாங்கிறது ஒரு தனி விவாதம். அதை ஒதுக்கி வச்சுட்டு அந்த 5 ஆண்டுகளிலும் மதுக்கடைகள் இயங்கி கொண்டு தான் இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு மதுவை குடிச்சிட்டு சாலைகளில் பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுறது அல்லது ஒரு கலவரத்தில் ஈடுபடுறது, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு குடி ஒரு காரணமாக அமையலை. அப்போவும் குடிச்சாங்க. அந்த குடிங்கிறது ஒரு சமூக பிரச்சனையாக இருக்கிறதுனால அதை நான் அரசியலாக தொடர்புபடுத்த விரும்பல. இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு டாஸ்மாகால மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களையெல்லாம் குடிகாரர்னு சொல்லாதீங்க, மது பிரியர்னு சொல்லுங்கிறாங்க. அந்த துறையினுடைய முன்னாள் அமைச்சராக உங்களுடைய பார்வை என்ன சார்? அந்த துறையை பொறுத்தவரை மாதம் நான் ஆய்வுக்கூட்டம் நடத்துவேன். ஆய்வுக்கூட்டம் நடத்தி யாராவது 5 ரூபாய் 10 ரூபாய் தவறு செய்திருந்தால் உடனடியாக அவர்களை சஸ்பெண்ட் செய்து விடுவேன், நடவடிக்கை எடுவேன். உடனே கடை மாற்றி அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆய்வுக்கூட்டம் நடத்தி அது போன்ற நடவடிக்கை எடுத்துக்கொண்டு, அதே போல் அம்மா அவர்களுடைய கொள்கை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்பது. அம்மா அவர்கள் 2016ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது முதல் கையெழுத்திட்டு 500 கடையை குறைத்தார்கள். அதே போல் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற போதும் 500 கடையை குறைத்தார்கள். அதோடு நாங்கள் பார் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டோம். இவர்கள் இப்பொழுது என்ன செய்தார்கள் என்று சொன்னால், கடையை மூடவில்லை. அவருடைய ஆரம்ப காலத்திலே மதுக்கடையை நாங்கள் மூடுவோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது கேட்டால் சட்டமன்றத்தில் நாங்கள் எப்பொழுது சொன்னோம் என்று சொல்லுகின்றார்கள். அவர்களும் படிப்படியாக குறைப்போம் என்று இந்திய முதலமைச்சர் கூட சொன்னார். ஆனால் அவர் சட்டமன்றத்தில் நாங்கள் எப்பொழுதும் குறைக்கிறேன் என்று சொல்லவில்லை என்று சொல்கிறார். அதை விட இப்போ என்னவென்றால் 500 கடை நாங்கள் குறைத்தோம். அவர் ஒரு 500 கடையை கொடுத்திருப்பார்கள். ஆனால் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் சட்டத்துக்கு புறம்பாக, சட்டத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டிய அந்த மணமகிழ் மன்றம் தெருவுக்கு தெருவு, வீதிக்கு வீதி FL2 அந்த மணமகிழ் மன்றம் என்ற கடையை நிறைய ஆரம்பித்து விட்டார். ஸோ அதில் இப்போ அதிகமான காரணத்தினால் இப்போ இந்த கடையை விட அந்த கடையில் 500 கடை குறைச்சிருந்தாங்கன்னா இப்போ 1000 கடை கொடுத்துட்டாங்க. ஸோ வீதிக்கு வீதி இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அதே போல் அந்த ஆயத்தீர்வு துறையோடு தான் இந்த போதைப்பொருள் தடுப்பு, அதுக்கான துறையும் அதிலே தான் இருக்கின்றது. மாதம் அம்மா அவர்களை நீட்டிட்டு சொன்னது போது இந்த போதைப்பொருள், கள்ள சாராயம்,
எதுவுமே தமிழ்நாட்டில் தலையெடுக்கக்கூடாது, சரியாக நீங்கள் கையாள வேண்டும் என்று சொல்லி அதுக்கு டிஜிபி அந்தஸ்தில் இருக்கிற அதிகாரியை தான் போடுவார்கள். அதே போல் 5 ஆண்டு காலம் நான் மாதம் மாதம் எங்கே நடக்குது, எங்கே இருந்தாலும் அது எங்கிருந்து வருகின்றது என்பதையெல்லாம் கண்டுபிடித்து அதை எராடிக் பண்ண வேண்டும் என்று சொல்லி பண்ணி கொண்டிருந்தார். அண்ணன் எடப்பாடியார் வந்ததும் அதே போல் தான் சொல்லி கொண்டிருந்தார். இப்பொழுது ஒரு கூட்டம் நடைபெறுகிறதா, அப்படி நடைபெற்றிருந்தால் இப்படி கஞ்சா வரும், இப்படி மற்ற போதைப் பொருள்லாம் எப்படி வரும், இன்று இளைஞனுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகின்ற நிலைமை உருவாகிவிட்டது என்று சொன்னால் கவனிப்பாக இல்லாமல் அந்த துறையை பற்றியே கவலைப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால தான் இந்த இளைஞனுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிட்டது. குறிப்பாக சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 5 வருஷத்துல தான் மெத்தப்பட்டமைங்கிற ஒரு வார்த்தையே தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாகுது. சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லா இடங்கள்லையும் புழங்க ஆரம்பிக்குது. பள்ளிக்கூடங்கள் வரைக்கும் இங்கே போதை வஸ்துகள் போகிறத நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூவை நோக்கி தமிழ்நாடு போகுது அப்படிங்கிறத மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அது இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா சார்? மக்களுடைய பிரச்சனைகளா? ஏன்னா இப்போ பொதுவாக இப்போ நம்ம தேர்தல் காலத்தை நெருங்கி இருக்கோம். இன்னும் சில மாதங்களுக்குள்ளார நம்ம தேர்தலை சந்திக்க போகிறோம். ஸோ அப்போது 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, அதன் மூலமாக திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது, திமுக லீட் பண்ணுறாங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு பக்கம் போதையால் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமே சீரழிஞ்சிட்டு இருக்கு. இந்த போதையை மக்கள் மனதில் வைத்து இந்த 5 ஆண்டு கால சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ட மனசில் வச்சு வாக்கு செலுத்துவாங்களா, இல்லை இந்த 5000 ரூபாயை பார்த்து ஓட்டு போடுவாங்களா சார்? ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். நாடாளுமன்ற தேர்தலின் போது மதியம் 2 மணி அளவிலே நாடாளுமன்ற வேட்பாளரும் நானும் பிரச்சாரம் செய்கின்றோம். நான் பேசிக்கொண்டிருக்கின்ற போது ஒரு பகுதியில் ஒரு 200 பெண்கள் கூடியிருந்தார்கள். நான் இந்த போதைப் பொருளை பற்றி பேசிக்கொண்டிருந்தேன். பேசிக்கொண்டிருக்கின்ற போது தூரமாக இருந்து 2 பெண்கள் அழுதார்கள். எனக்கு கூட என்னவென்று புரியவில்லை. எதற்காக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், இவர்கள் எதுக்கு அழுகிறாங்க என்று தெரியவில்லையே, நம்ம ஏதாவது தவறாக பேசிவிட்டோமா என்று கூட நான் தோன்றுகின்ற அளவுக்கு ஜாக்கிரதையாக பேசிவிட்டு அந்த ஜீப்பை விட்டு இறங்கி காருக்கு வந்தேன். காருக்கு வருகின்ற போது நான் அழுத 2 பெண்களும் என்னிடத்திலே வந்தார்கள். ஐயா, நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. எங்கள் வீட்டில் இருக்கிற 2 அம்மாவும் சொன்ன கருத்து இது. ஒரு 200 பேருக்கு முன்னால் சொன்னது. ஏதோ நான் எதிர்க்கட்சி என்ற காரணத்தினால் தவறான தகவல் சொல்லவில்லை. எங்கள் வீட்டில் ஒரு சொம்பு கூட வைக்க முடியல, கொண்டே அடமானம் வச்சு கஞ்சா குடிச்சிட்டு வந்துடுறாங்க. அதனால் நாங்கள் எங்கேயுமே சாப்பாடு கூட செய்ய முடியாத கஷ்டத்தில் இருக்கிறோம். இது ஐயா எடப்பாடியார் வந்தால் தானே இதெல்லாம் எங்களுக்கு தீர்வு, எங்கள் குடும்பம் இல்லைனா அந்த பசங்களுடைய எதிர்காலமே வீணாக போயிடும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் போதை வந்துடுச்சுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்னா, இது சாதாரண கிராமத்தில் இருக்கிற பெண்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா எல்லா பக்கம் இதே தானே இருக்கும். அப்போ அவங்க நிச்சயமாக ஆனால் எடப்பாடியார் வந்தால்தான் இந்த போதை கலாச்சாரம் முடியும் என்று நிச்சயமாக எடப்பாடியார் தான் வர வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து விட்டார். நிறைய ஊர்களுக்கு போகும்போது அவங்க சொல்கிற ஒரு கம்பேரிசனே என்னென்னா, இதுக்கு எடப்பாடி ஆட்சியே பெட்டர் இப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. அது முதல் ஒரு வருடத்திலேயே அவங்களுக்கு அந்த உணர்வு வர ஆரம்பிச்சது. இப்போ உறுதியாக சொல்கிறாங்க ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு. ஸோ இந்த நேரத்தில் இந்த தேர்தல் களத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணியுடைய அரித்மெட்டிக்ஸ் இது இந்த தேர்தல் களத்தில் திமுகவை எதிர்கொள்வதற்கு ஒரு போதுமான கூட்டணியாக நிச்சயமாக. அதாவது ஒரு இப்போ 5000 ரூபா போட்டாங்க, மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அவங்க பொருளாதாரத்தில் வாழ்வாதாரத்தில் இருக்கிற கஷ்டத்தில் கொஞ்சம் அவங்க கஷ்டம் நீக்கும். ஆனால் அதை விட அண்ணன் எடப்பாடியாரும் அம்மா அவர்கள் எப்படி யோசித்தார் என்று சொன்னால், அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும். இப்பொழுது வேலைவாய்ப்பு குறைந்து விட்டது. வேலைவாய்ப்பு குறைந்த காரணத்தினால் இந்த 5000 ரூபாய் 1000 ரூபாய் அவர்கள் நம்புகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஆனால் நான் செய்கின்ற போது எங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 1000 ரூபா கொடுங்க, 2000 ரூபா கொடுங்க, கொடுக்காமல் போங்க, எங்களுக்கு வருஷம் 365 நாள் வேலை கொடுங்கள். அண்ணன் எடப்பாடியார் வந்தால் தான் எங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இந்த ஆட்சியில் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். கூட்டணி என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட அண்ணன் எடப்பாடியார் வர வேண்டும் என்ற அந்த சூழ்நிலை மக்கள் மத்தியிலே உருவாகிவிட்டது. ஏனென்று சொன்னால் சட்டம் ஒழுங்காக இருந்தாலும் சரி, போதைப் பொருளாக இருந்தாலும் சரி, வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருமே எதிர்பார்ப்பது அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடி தலைமையில் அமைய வேண்டும் என்று தான். அதனால் நிச்சயமாக நாங்கள் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். அந்த மாற்ற கருத்தும் கிடையாது. சார், கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதாரண குடிமக்கள் கூட இந்த தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை பற்றி பேசுகிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு அரசினுடைய வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட கடன் எந்த ஒரு டென்யூர்லையும் வாங்கப்படலை. நீங்கள் 2021 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடியும் பொழுது அதற்கு முன்பாக இருந்த அனைத்து அரசுகளும் வாங்கிய கடனோடு சேர்த்தே மொத்தம் 4.5 லட்சம் கோடி தான். ஆனால் இந்த 5 வருஷத்தில் அந்த 4.5 லட்சம் கோடி இன்றைக்கி 10 லட்சம் கோடியாக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு மூத்த அமைச்சர், பல முக்கியமான போர்ட்ஃபோலியோ ஹேண்டில் பண்ணதுனால கேட்குறேன் சார், இந்த கடன் சுமை எந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டை ஒரு மூழ்கக்கூடிய ஒரு நிலைக்கு நகர்த்திட்டு போகுது? ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சில அரசினுடைய திமுகவினுடைய ஊதுகுழலாக இருக்கக்கூடியவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கடன் தானே வாங்கட்டும், அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் பொருளாதார நிபுணர்கள்ங்கிற பேரில் கேட்குறாங்க. பொதுமக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அண்ட் தமிழ்நாடு எதை நோக்கி போகுது சார்? அம்மா அவர்கள் 2011ஆம் ஆண்டு
முதலாக அதாவது 11ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற போது தமிழகத்தினுடைய கடன் 1,00,000 கோடி. அதற்கு பின்னால் கொரோனா காலம், பல்வேறு காலகட்டத்தில் நம்ம அதில் வருமானம் இல்லாத காரணத்தினால் அந்த கொரோனா காலத்தில் 60,000 கோடி நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி மொத்தம் 21ஆம் ஆண்டு நம்ம விட்டு செல்கின்ற போது 4,76,000 கோடி கடன். ஆனால் அதில் 11 மருத்துவக் கல்லூரிகள், 5 சட்டக்கல்லூரிகள், கால்நடை கல்லூரி, கால்நடை ஆராய்ச்சி மையம், அத்திக்கடவு அவனாசி திட்டம், சாலைகள், அதேபோல் பாலங்கள் என்று பல்வேறு முதலீட்டு மூலதனமாக அண்ணன் அவர்கள் செஞ்சார்கள். ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 5,00,000 கோடிக்கு மேலாக கடனை பெற்றிருக்கின்றார். ஆனால் இது போன்று ஏதாவது ஒரு திட்டம், ஒரு மருத்துவக் கல்லூரி வர கிடையாது. கலைக்கல்லூரி கொண்டு வந்தோம் என்கிறார்கள். அறநிலைத்துறையின் சார்பாக அந்த அறநிலைத்துறையில் அந்தந்த கோயில் இருக்கிற தொகையை எடுத்து அவர்கள் அந்த கல்லூரி நடத்துகின்றார்கள், ஒரு சில கல்லூரி. அதே போல் பாலங்கள், சாலைகள் என்று அண்ணன் எடப்பாடியார் அம்மா அவர்கள் இந்த காலத்தில் ஒப்பிடுகின்ற போது இவருடைய காலம் மிக மிக குறைந்த செலவினம். ஆனால் கடன் மட்டும் அதிகமாகிவிட்டது. தொடர்ந்து வட்டி மட்டுமே வருடத்திற்கு 70,000 கோடி ரூபாய் ஆகி கொண்டிருக்கின்றது. கேட்டால் நாங்கள் அந்த கட்டுக்குள்ளே தான் கடனை வாங்கி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கிறார். நான் கேட்பது, வளர்ச்சி திட்டங்களும் கிடையாது, மூலதன செலவும் அதிகமாக இல்லை, ஆனால் இவ்வளவு கடனாகிருந்தால் அந்த தொகை எங்கே என்று தான் நாங்கள் திரும்பி திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் கட்டுக்கொண்டிருக்கிறோம், அதனால் கடன் வாங்குவது பரவாயில்லை என்று சொல்லி பொருளாதார நிபுணருடைய ஆலோசனையை கேட்டு அமைச்சர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது வருகின்ற 27ஆம் ஆண்டு 10,71,000 கோடி என்று கணக்கிட்டிருக்கின்றார்கள். 10,76,000 கோடி ஒரு புறம் இருந்தாலும் கூட 21ஆம் ஆண்டு எங்களுக்கு வந்த வருவாயை காட்டிலும் இப்பொழுது 1,36,000 கோடி அதிகமாக அவர்களுக்கு வருவாய் வருகின்றது. 2021ஐ காட்டிலும் இப்பொழுது அவங்களுக்கு 1,36,000 கோடி அதிகமாக வருவாய் வருகின்றது. 5 ஆண்டு காலத்துக்கு பார்ப்பால் கிட்டத்தட்ட 6,00,000 கோடி வந்திருக்கின்றது. 6,00,000 கோடி வருவாய் அதிகமாக வந்து அதற்கு மேலாக 5,00,000 கோடி கடன் செய்திருக்கின்றால் என்ன மூலதனம் செலவு செய்திருக்கின்றார். ஆக கடனை வாங்கி ஊதாரித்தனமாக அவர்கள் செலவு செய்து விட்டார்கள். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? சாமானியன் பேர் நாளைக்கு வரி போடுவார்கள், விலைவாசி ஏறும். இப்பொழுது அவர்களுக்கு தெரியவில்லை, 1000 ரூபாய் கொடுத்து விட்டார்கள் என்று நினைக்கின்றார்கள். நாளைய தினம் இந்த கடன் சுமை மக்களுடைய தலையில் தான் வரும், அது வரியாக வரும். அப்பொழுது தான் அந்த மக்களுக்கு புரியும். சார், நீங்கள் சொல்கிற நம்பர்ஸ் கேட்கும்போது ரொம்ப மேசிவாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்னதை நான் திரும்பவும் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு பாருங்கள். அதாவது இந்த 5 வருஷத்தில் 5,5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க, 6 லட்சம் கோடி வருவாய் கிடைச்சிருக்கு. அப்படின்னா எங்களை விட கூடுதலா. ஓகே, இந்த 5 ஆண்டுகளை நிர்வகிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய். ஆமாம், தமிழ்நாட்டு மக்களுடைய எந்த ஒரு வாழ்வாதாரமும் மேம்படவே இல்லை. ஒரு 70,000 கோடி வருஷம் 5 வருஷம்னா அது ஒரு 3 லட்சம் கோடி வட்டி போச்சுனாலும் கூட மீதி என்ன செய்தார்கள்? கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி. 8 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக செலவிடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், கேட்டால் இன்று இதை கூட அது போன்று தான் சொல்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து இப்படி கடன்கார மாநிலம் ஆகிவிட்டீங்க, இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் என்ற பெயர் எடுத்திருக்கிறது இந்த அரசு. இதையெல்லாம் மக்கள் தலையில் தான் வெடிக்க போகின்றது. வரியாகத்தான் நாளைய தினம் வந்து அவர்களுக்கு பாதிக்கப்படுவார்கள். சரி, இதே அண்ணன் எடப்பாடியார் வந்தால்தான் இதை மீண்டும் சரி செய்து மக்களுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு நல்லாட்சியாக இருக்கும். சரி, இப்போ இந்த தொகையில் தான் அவங்க வந்து மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தினதாக சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ இந்த 1000 ரூபாய் திட்டம். ஸோ அப்போ அந்த மாதிரியான திட்டங்களுக்கான செலவினங்கள் போகவும் மீதம் இருக்கக்கூடிய தொகை ஒரு பெரிய தொகையாக இருக்குது. ஆமாங்க சார், 1000 ரூபா கொடுத்தாங்க, பொங்கலுக்கு இப்போ 3000 ரூபா கொடுத்தாங்க, 5000 ரூபா கொடுத்தாங்க. அதெல்லாம் வச்சுக்கோங்க, ஒரு 70,000-80,000 கோடி வச்சுட்டா கூட, பஸ்ஸு எல்லாம் சேர்த்து வச்சுட்டா கூட மீதி பணம் என்னாச்சு? என்ன மாதிரி இவங்க முதலீடு செலவு பண்ணி இருக்கிறாங்க. அதனால் இவங்க கையாள முடியாமல், கையாள தெரியாமல் கடன் அதிகப்படுத்தி விட்டார்களே ஒழிய இவங்க நாட்டு மக்களுக்கு எதுவுமே ஒரு பெரிய திட்டம் என்பது கொண்டு வர கிடையாது. அத்திக்கடவு அவனாசி திட்டம் என்பது 1,700 கோடி ரூபாய் என்று அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயி எல்லாம் அண்ணன் எடப்பாடியார் தெய்வமாக நினைத்து கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னால் இது போன்ற ஏதாவது ஒரு திட்டத்தை அவர்கள் சொல்லட்டும். நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று. பாலம் கட்டினார்கள், ஒரு மலையிலேயே அந்த பாலம் அடித்து சென்று விட்டது. ரோடு போடுகிறார்கள், ஒரு மழை வந்தால் அந்த ரோடு ஒரு மலையிலேயே சென்று விடுகின்றது. ஆக அண்ணன் அவர்கள் கட்டிய பாலமும் சாலைகளும் தமிழ்நாட்டில் ஏராளம். அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்கள் மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் பாலங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் பாலங்கள் கட்டியிருப்பார்கள். அதே போல் சாலை 4 வழிச்சாலை, 2 வழிச்சாலை என்று கிராம சாலைகள் அத்தனை சாலைகளும் போட்டு கொடுத்தார். புதிய கூட்டு குடிநீர் திட்டம் என்று அனைத்து திட்டங்களும் செய்திருக்கின்றார்கள். அதுபோன்று தமிழ்நாடு முழுவதும் செய்திருக்கின்றார். ஆனால் இவர்கள் பெரிதாக எதுவுமே செய்யவில்லை. அப்படி இருந்தும் கடன் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மக்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால தான் நான் எடப்பாடியார் வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கேன். ஓகே சார், இன்னொன்று, இந்த முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும் பொழுது, குறிப்பாக மத்தியில் பாஜக அரசு இருக்குது, இது ஒரு டபுள் இன்ஜின் சர்க்காராக இருக்கும்.
மத்திய அரசிடமிருந்து தமிழகத்துக்கு தேவையான விஷயங்களை கேட்டு பெறுவோம்னு சொல்கிறீங்க. தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு வந்து மத்திய அரசோடு ஒரு மோதல் போக்கை தான் கடைபிடிக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் மோதல் தான். தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள். நிதி வந்தாலும் வரலன்னு சொல்கிறது, வாங்கின நிதியை அவங்க முறையாக செலவு பண்ணுறதில்ல, செலவு பண்ணுறதுக்கு கணக்கு சொல்கிறதில்ல. ஒரு இணக்கமான மத்திய அரசு இருக்கும் பொழுது என்னென்ன மாதிரியான நலத்திட்டங்களை உண்மையாகவே ஒரு மாநிலம் கேட்டு பெற முடியும்? நீங்கள் அஃப்கோர்ஸ் ஒரு அமைச்சராக இருந்ததுனால கேட்குறேன். ஒரு இணக்கமான ஒரு மத்திய அரசு மாநில அரசு உறவுங்கிறது ஏன் அவசியப்படுது சார்? அவங்க வந்து ஓட்டுக்காக இந்த மத்திய அரசை வைத்து கொண்டிருக்கின்றார். நான் சட்டமன்றத்தில் கூட கேட்டேன், உங்களுடைய கொள்கை வேறு, மக்களுடைய நலன் வேறு. உங்கள் கொள்கையை ஒரு புறம் வைத்து கொண்டாலும் கூட மக்கள் நலனுக்காக மத்திய அரசோடு நீங்கள் இணக்கமாக சென்று வரவேண்டிய நிதியை கேட்டு இந்த ஏழை மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒரு ஓட்டு வங்கியை பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்த மத்திய அரசை எதிர்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் மத்திய அரசு தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றது, காங்கிரஸ் அரசை விட நாங்கள் தொடர்ந்து அதிகமாக நிதி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஆக நாங்கள் டபுள் என்ஜின் என்பது சொல்லுவது அனைத்து மாநிலங்களிலுமே மத்திய அரசோடு இணைந்து போகின்ற மாநிலம்லாம் நல்ல வளர்ச்சியை பெற்றிருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற போது அன்றைய தினம் அந்த மின்சார வாரியத்தில் கொஞ்சம் கடன் இருந்த காரணத்தினால் அந்த மத்திய அரசு தர வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்து விடுவார்கள். நீங்கள் கடனை குறையுங்கள், அப்பொழுது தான் நாங்கள் அந்த இதை தருவோம். நாங்கள் சென்றால் நாங்கள் குறைத்து விடுகிறோம் என்று சொல்லி அவர்களிடத்திலே 1000 கோடி 2000 கோடி என்று கேட்டால் உடனே கொடுத்து விடுவார்கள். இதுபோன்று அவர்கள் மத்திய அரசை தொடர்ந்து எதிர்த்து கொண்டு மக்களை பார்க்காமல் அவருடைய கொள்கைக்காக மக்களுடைய நலனை புறக்கணித்த காரணத்தினால தான் இன்று தமிழ்நாடு இந்த அளவுக்கு போய்விட்டது. டபுள் என்ஜின் சர்க்கார் வந்தால்தான் தமிழகத்திற்கு நல்லது. இன்னும் பல்வேறு திட்டங்கள் இப்போ நாங்கள் வந்து அது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மத்திய அரசோடு அனுசரித்து சென்ற காரணத்தினால தான் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தினாலும் ஒரே ஆண்டு காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்திருக்கிறது என்று சொன்னால் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தது. எங்களுக்கும் கொள்கை வேறையாக இருக்கலாம், அவங்களுக்கும் கொள்கை வேறையாக இருக்கலாம். ஆனால் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நலன்தான் முக்கியம் என்பதை நாம் மனதிலே வைத்து செயல்பட வேண்டும். கொள்கை என்பது தேர்தல் நேரத்தில் நாம் பார்த்துக்கொள்ளணும். இவர்கள் முழுமையாக அவர்களை எதிர்த்தால்தான் ஒரு ஓட்டு வங்கி நம்ம இடத்திலேயே இருக்கும் என்று சொல்லி தொடர்ந்து இவங்க எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். போய் கேட்டு அந்த நிதியை பெறாமல் இருக்கின்றார்கள். ஆகையால் தான் தமிழ்நாடு இந்த அளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக டபுள் என்ஜின் வந்தால், ஆட்சி வந்தால் தமிழகம் மிக சிறப்பாக இருக்கும். களத்துக்கு வந்திருக்கக்கூடிய புதியவர்கள் பற்றி உங்கள் பார்வை என்ன சார்? நாங்கள் 67, 77 ரீக்ரியேட் பண்ணுறோம், நேரடியாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. விஜயை நீங்கள் எப்படி எஸ்டிமேட் பண்ணுறீங்க? உங்களுடைய பார்வை என்ன சார்? சார், புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற அத்தனை பேருமே ஒரு ஜாதி கட்சி ஆரம்பித்தாலும் கூட வருங்கால முதலமைச்சரை வருகன்னு தான் போஸ்ட் அடிக்கிறாங்க. ஆனால் ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய ஆசை அதே மாதிரி தான். அதுபோல் இப்போ விஜய் ஆரம்பிச்சிருக்கிறார், அவங்களுடைய தொண்டர்கள், அவருடைய இளைஞர்கள்லாம் அவர் முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை யார் நல்லது செய்வார்கள் என்பது மக்களுக்கும் தெரியும், இளைஞர்களுக்கும் தெரியும். ஏனென்றால் கொரோனா காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். உலகமே நாம் உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டான்னு ஒவ்வொருவரும் பயந்த காலகட்டத்தில் அன்றைய தினம் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்து இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக தமிழகத்தை உருவாக்கி படித்த மாணவர்களுக்கு காலேஜுக்கு செல்ல முடியாத காரணத்தினால் ஆல் பாஸ் போட்டார்கள். அதே போல் மருத்துவக் கல்லூரி என்பது வெறும் கனவாகவே இருந்தது. அவர் கிராமத்துலேருந்து வந்த காரணத்தினால் 7.5% எடுப்படை கொண்டு வந்து இன்றைக்கி 500 பேர் வருடத்திற்கு மருத்துவராக வருகிறார் என்று சொன்னால் அது அண்ணன் எடப்பாடியார் கொண்டாந்தது தான். ஆகையால் இளைஞர்களுக்கு தெரியும், கூட்டம் சேருவது என்பது அது முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் தான் சொல்லிடுவார். எனக்கு வருகின்ற கூட்டத்தை பார்த்தால் நான் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவேன், ஆனால் என் பேச்சை கேட்டுவிட்டு வாக்கை மாற்றி கழித்து விட்டுகிறீர்கள் என்று சொன்னார். அதே போல் தான் என்னுடைய கணிப்பு, கூட்டம் என்பது வேறு, வாக்கு என்பது வேறு. நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் தான் வருவார். இந்த 5 ஆண்டு திமுக ஆட்சிக்கு ஒரு 100க்கு மதிப்பெண் போட சொன்னால் எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க? 5 ஆண்டு 100க்கு மதிப்பெண் போட சொன்னால் 0 தான் போடணும். சார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேல்யூவேஷன் பண்ணுறீங்க. இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்டானு சொல்ல, எந்த துறையில் அவங்க வளர்ச்சி பெற்றுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்னீங்க, தொழில்துறையை கேட்டீங்க. தொழில்துறையில் நாங்கள் என்னென்ன செஞ்சுக்கிறோம், இவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒயிட் பேப்பர் கேட்குறா. அவர் வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறாருன்னா அந்த அமைச்சர் எப்படி இந்த துறையை கவனிச்சிருப்பார், இந்த தமிழ்நாட்டில் எப்படி தொழில் வளர்ந்துருக்கும். ஸோ இது ஒன்றே உதாரணம். இது போல தான் ஒவ்வொன்றிலையும் இருக்குது. இப்போ போதை இப்போ அவங்க 1000 ரூபா கொடுத்தாங்க, பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்தாங்கதெல்லாம் அடுத்தது. முதல்ல மக்களுக்கு பாதுகாப்பு வேணுமில்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கல்லூரி செல்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டிலேயே புகுந்து கல்லூரி கேம்பஸுக்குள்ளேயே பெண்கள் சூறையாடப்படுகிறார் என்று சொன்னால் எப்படி இந்த ஆட்சிக்கு மார்க் கொடுக்க முடியும்?
ஆகையால் அந்த ஆட்சி மார்க்கு 0 தான். மைனஸில் கொடுக்காத வரைக்கும் சந்தோஷம்னு நினச்சிக்க வேண்டியதான். இறுதி கேள்வி சார், இந்த முறையும் குமாரபாளையத்தில் தான் களம் காண்கிறாரா? பொதுச் செயலாளர் அவர்கள் அனுமதித்தால் குமாரபாளையம் தொகுதியில் அணியும். ஓகே, உங்களுடைய இந்த கடுமையான வேலை நெருக்கடிக்கு நடுவில் அரங்கத்திற்கு வந்து நிறைய கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க சார். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேறுங்க சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.